தளபதி. அதுலயும் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது கொஞ்சம் வருத்தமா முடிச்சிட்டாங்க. தியேட்டர்ஸ் வேற. ஆஹா, அதை மட்டும் பார்த்துருக்கலாம், அதை மட்டும் காமிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா ஜனவரி 9th நினைக்கிறேன், 9th வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா இன்னைக்கு பாட்டு பயங்கரம் கலர்ஃபுல்லா, செம எனர்ஜெட்டிக்கா, செம வைபா இருந்துச்சு. உன் ஆள போறான் தமிழன் ஃபீல். ஆமா, கண்டிப்பா அதுவும் இருந்தது லைட்டா. எல்லாத்துலயுமே எல்லா ரெஃபரன்ஸுமே இருந்துச்சு பாத்தியா. தளபதியோட சிக்னேச்சரான அந்த மூமெண்ட்ஸா இருக்கட்டும், ட்ரை பண்ண அந்த துப்பாக்கியில் அவர் இப்படி பண்ணுவார்ல, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருந்தது. லாஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய நாஸ்டாலஜிக் மெமரிஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பாட்டிலேயே எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க. படம் ஃபுல்லா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பிளாக் கலர்ல செயின் போட்டு லைட்டா அந்த டாலர் ஆரோ மாதிரி இருந்தது. அக்க உள்ள வந்து ஒரு மாதிரி சிமெண்ட் கலர்ல வந்து பனிலாம் போட்டு செம்மையா இருந்தது பாக்குறதுக்கு. இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் பாத்தியா, லியோதாஸ் மாதிரி ஹேர் ஸ்டைலாம் வர போட்டு இருந்தாரு. கோட்ல வந்து வேற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருந்த ஹேர் ஸ்டைல் திருப்பி வந்து பேக் டு அந்த லியோதாஸ், நான் தான் லியோன்ற மாதிரி அந்த சிக்னேச்சர் தளபதி ஹேர் ஸ்டைல்லாம் வந்து பார்த்தது ரொம்ப வந்து கியூட்டா இருந்தானே சொல்லலாம். ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் வந்து க்ளோயிங்கா இருந்தது அவருக்கு. நண்பா நம்பி கேளு இருக்குதுடா புது காலம் பிறக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் இதுல இருந்தே வந்து ஆரம்பிச்சாங்க அந்த லிரிக்ஸ். அதுலயே தெரிஞ்சிருச்சு. அது இல்லாம இன்ட்ரோலயே போட்டாங்க டுகெதரிசம். எஸ், டுகெதரிசம்னா எல்லாரும் ஒன்னு சேரணும் அப்படிங்கிறதுக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக. அனிருத்தோட மியூசிக் அஃப்கோர்ஸ் தளபதி அண்ட் அனிருத்தோட காம்போ எப்பவுமே செம்மையா இருக்கும். இது லாஸ்ட் டைம் நம்ம வந்து கேட்க போறோம் அப்படின்றதுனால அவர் வந்து இன்னும் இருக்கிற 100% நம்ம 1000% வந்து இந்த பாட்டுக்கு சூப்பரா கொடுத்திருக்காரு. ஆக்சுவலி இவங்க 3 பேரும் சேர்ந்தாலே பயங்கர ஒரு ஹிட்டான ஒரு பாட்டு தான் வருதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே மாஸ்டர்ல வாத்தி ரைடு 3 பேரும் சேர்ந்து பயங்கரமா பங்கம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே காம்போ இப்போ தளபதி கச்சேரிக்குல வந்து சேர்ந்துருக்காங்க. லியோல வந்து செம்மையா ஒரு டைட்டிலுக்காக கொடுத்துருந்தாங்களே, அதே மாதிரி இதுலயும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த மாதிரி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டைட்டில் கார்டு இருக்க போகுது அப்படின்ட்டு. ஹெச் வினோத் நம்மளுக்கு என்ன சர்ப்ரைஸ் வந்து படத்துல வச்சிருக்காருன்றதும் நம்ம வந்து ஈகரா வெயிட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா. கண்டிப்பா வந்து டேரக்டர் ஹெச் வினோத்தை பத்தி பேசி ஆகணும். அவர் ஏதாவது எந்த கருத்தை வச்சாலுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிற ஒரு ஆளு. அவரோட ஸ்டோரி டெல்லிங்கே வந்து வேற மாதிரி இருக்கும். எமோஷ்னலாக வந்து கனெக்ட் பண்ணுவார். அட் த சேம் டைம் வந்து ரொம்ப வந்து பாயிண்ட்ஃபுல்லாக இருக்கும் அவரோட எல்லா கருத்துமே. அதே மாதிரி இந்த படத்துல வந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ பூஜா ஹெக்டே அந்த ஒரு காம்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப அந்த ஒரு ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மமிதா பைஜு ஃபேமுல ஃபுல்லாவே பிடிச்சவங்களாவே இருக்கும்போது யாரை பார்க்கறதுனே தெரியல. ஒரு பக்கம் பூஜா ஹெக்டே, நடுவில் தளபதி விஜய், இன்னொரு பக்கம் மமிதா பைஜு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா இருந்துச்சு. பத்தி பேசி அவனை பார்த்த சூப்பர் ஸ்டார் இப்போ வந்து தளபதி அப்படின்னு பேக் டு பேக் வேற லெவல்ல வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடி இருக்காங்க இந்த ஒரு பாட்டுல. செம்ம வெறித்தனமா ஆடி இருந்தாங்க. பூஜா பக்கத்துல இருந்தாங்க, செம்ம வெறித்தனமா அவங்களும் ஆடி இருந்தாங்க. யாரா நம்ம பண்றா அப்படின்ற மாதிரி இருந்தது மோனிஷா பார்க்கும்போது. இந்த பாட்டோட முக்கியமான கோரே லிரிக்ஸ் தான். அறிவு ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணிட்டாரு. எப்பவுமே அது யூஸ்வலாக இந்த சமூகத்துக்காக ஏதாவது ஒரு குரல் கொடுக்கணும் அப்படின்னா அவரோட பாடல்கள் வந்து அவ்வளோ சூப்பராக ஒலிக்கும். அது தளபதி கச்சேரியிலையும் பயங்கரமாக ஒலிச்சிருக்கு. இப்போ வந்து சாங்ஸில் இருக்கிற சில லிரிக்ஸை வந்து நாங்கள் வந்து டீகோட் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டுகெதரிசம் அந்த ஒரு பொலிட்டிக்கல் இதில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸு நண்பா நம்பி செல்லம் கேளு, எல்லாரும் நம்பிக்கையாக சேருங்க, இருக்குது புது காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதே தான் அந்த டுகெதரிசம்க்கு என்ன மீனிங்கோ அதே தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஒரு ரிலீக் வந்து ரொம்ப பர்சனலாகவும் ரொம்ப கனெக்டாகவும் இருந்தது. என்ன ரிலீக் அது? நம்ம வந்து எப்பவுமே தனக்குன்னு சொல்லி வாழக்கூடாது, மற்றவங்களுக்காக வாழணும். அந்த ஒருத்தன் வாரான், இந்த நாட்டை திருத்திட போகிறான் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து ரிலீக்குமே வந்து பார்த்து எழுதியிருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியுது இல்லையா. டிவிக்கோட ஆல்பம் சாங் கூட மாத்திலாம் சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாங்கண்ணா வணக்கங்கண்ணா வெறித்தனமா வைபா ஆடுறோம் அப்படின்னு சொல்லி தளபதி பிளாஸ்ட், தங்கமே தளபதி பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹூக் லைன்ஸ் அடுத்தடுத்து அப்படியே வருது. நெக்ஸ்ட் ரிலீக் வந்து ஹே படி ஆர் யூ ரெடி, தெரிக்கட்டும் சரவடி, பறக்கட்டும் நம்ம கோடி. என்ன மாதிரி இருக்கு வர முக்கியமான விஷயமே வரும் தலைமுறைக்கெல்லாம் நம்ம தளபதியோட பேரை சொல்ல தளபதிக்காக இந்த பாட்டு எங்க அண்ணன் பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி எழுதியிருக்காங்க. அறிவு பயங்கரமா எழுதியிருக்காரு ப்ரோ. ஆனா எனக்கு பிடிச்சது வந்து கூலி பாபா ஹவுஸ். கூலி பவர் ஹவுஸா?
பட் அதுவுமே அவங்களோட காம்போ தானே. இன்னொரு லிரிக் வந்து தளபதி வாய்ஸே ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு. அப்பதான் தளபதி வாய்ஸே ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் அனிருத்தோட வைபிள் இருந்தோம். அந்த லிரிக்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு மாபெரும் நாடு அங்க வேர்களை பாரு, வேர்வை இருக்குது பாரு அப்படின்னு வந்து வேர்களிலெல்லாம் வேர்வை இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிகல்ச்சரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து தளபதி வாய்ஸ்ல இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு லிரிக்ஸ் எல்லாம் பாத்தியா, எல்லா லாங்குவேஜ்லயும் மிக்ஸ் பண்ணி வந்துச்சு. பையா, பையா, லேதோ, மலையாளம் அப்புறம் கன்னடா எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. அப்கோர்ஸ் இந்த படம் வந்து பேன் இந்தியா தானே. ஆமா, ஓகே. ஒரு தத்துவம் இருந்துச்சு. அந்த தத்துவம் என்ன, அதுவும் அருமையா இருந்துச்சு. ஜாதி மதம் எல்லாம் பார்க்க கூடாது, பார்க்காம எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த சாங் ஃபுல்லாவே அப்படிதான் ஒரு மாதிரி பொலிட்டிக்கல் கலந்து அப்படிதான் இருந்துச்சு. கோட்ல கலந்து நம்மளுக்கு அப்படியே ஒரு மோட்டிவேஷன் எப்பயும் போல தளபதி கொடுத்துருக்காரு இந்த சாங் ஃபுல்லா. கோட்ல வந்து லைட்டா தான் டச் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல. அதுலயும் அந்த வெறும் டைலாக் மட்டும் தான் வரும். கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணட்டுமா அப்படின்னா, ஆனா இந்த சாங் ஃபுல்லாவே பொலிட்டிக்கல் தான் இருக்கு. அபிஷா தெரிஞ்சதுதான், படம் ஃபுல்லாவே நிறைய பொலிட்டிக்கல் ரீதியா நிறைய விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எவ்வளோ 10 செகண்ட்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க தளபதி டான்ஸ். அங்கேயே வந்து நாங்கள் எல்லாரும் ஃப்ளாட்டு செம்மையா இருந்தது. எப்பயும் போல எனர்ஜெட்டிக்கா சூப்பராக அந்த வாரிசு அந்த அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ரஞ்சிதமே பாட்டுலன்னு, இவர் வந்து வயசாயிடுச்சு போல, இவருக்கு வந்து இந்த ராஷ்மிகா கூட ஆடும் போது ரொம்ப சொங்கி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இதுதான் லாஸ்ட் 1 மினிட் பார்த்துருக்கல, பார்த்துமா அப்படி சொல்ற. 1 மினிட்ல சொன்னாங்க அந்த ராஷ்மிகா கூட லாஸ்ட்ல ஆடுவாங்கல்ல, அதுல வந்து இந்த கண்டினியூ ஷாட் வச்சிருப்பாங்க. அப்போ வந்து வயசாயிடுச்சு இவருக்கு பார்வையில ஆட முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ பாருங்க அந்த லாஸ்ட் 10 செகண்ட் வந்தாலும் ஒரு மாதிரி ஃபயரா வந்து சூப்பரா இருந்தது இல்லையா. எனக்கு வந்து என்ன தெரியுமா, ஆலப்புழா தமிழ் எங்கேயோ அந்த இன்சிஸ்ட் பண்ற மாதிரியே இருக்கு அந்த சாங்ல ஃபுல்லா. பாத்தியா, உண்மையாவே அது ஆலப்புழா தமிழ் அதை மீன் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அப்படி வரேன் நானு. ஓகே, ஒரு மாதிரி எல்லாமே கலந்த ஒரு மிக்ஸ்டு எமோஷனாக இந்த ஒரு பாட்டு நமக்கு இருந்தது. ஆனால் என்ன இதுதான் லாஸ்ட் டைம் அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் வந்து இந்த சாங் வந்து ஹோல் பேக்காக எமோஷன்ஸாக வந்து ஃபேன்ஸுக்கு இருந்திருக்கும். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வேறு சொல்லிட்டாங்க. அதை வந்து என்ஜாய் பண்ணுறதா இல்லை எமோஷனல் ஆகுதா அப்படின்னு அந்த 2 மீட்டர்லேயே நாங்கள் வந்து இருந்தோம் ஃபேன்ஸாக. அறிவோட லிரிக்ஸாக இருக்கட்டும், அனிருத்தோட மியூசிக்காக இருக்கட்டும், அப்புறம் பூஜா ஹெக்டே, மமிதா பேஜு, அதுக்கப்புறம் தளபதியோட அந்த ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸே வந்து கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி தந்த மாதிரி இருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து நெக்ஸ்ட் சிங்கிள் அண்ட் நெக்ஸ்ட் சாங்ஸ்க்கு வந்து உங்களை மாதிரி நாங்களும் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரெய்லர் நோட் பண்ணியா, தளபதி கச்சேரி, வி கச்சேரி, வீணா வெற்றி. ஆமா, வெற்றி அதெல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த லிரிக்ஸ்ல எழுதியிருந்தாங்க. வெங்கி தான் வந்து எப்பயும் போல வந்து இந்த ரிலீஸ் வீடியோ வந்து எடிட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு தளபதி ஃபேனாக அவருக்கு இருக்கிற கில்லி ரெஃபரன்ஸு, துப்பாக்கி ரெஃபரன்ஸு, எல்லா ரெஃபரன்ஸும் வந்து போட்டு மாசா வந்து ரிலீஸ் வீடியோ பண்ணியிருக்காரு. பாட்டில் பார்த்த மாதிரியே படத்துலையும் நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எஸ், உங்களுக்கு எப்படி இந்த சாங் இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க.